பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ප්‍රේමවන්තයනි ස්වාමීන් වහන්සේ වහන්සේගේ නාමයෙන් ඔබව ප්‍රේමයෙන් යුතුව පිළිගන්නවා. ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරන පිරිස අප සියලු දෙනාම එක් රැස් වී සිටිනවා. இருக்கிற வண்ணமாக குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். අපි සිටිනා වූ ආකාරයෙන් පවුල් වශයෙන් එකතු වෙලා අපගේ ස්වාමීන් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරමු. 150வது சங்கீதத்தின் முதல் 2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 150 වන ගීතාවලියේ පළමුවන පද දෙක මෙසේ සඳහන් කරනවා. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரிகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව. දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ ස්ථානයේදී උන්වහන්සේට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ බලපවත්නා ආස්තලයේ උන්වහන්සේට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ බලවත් ක්‍රියා නිසා උන්වහන්සේට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ මහෝත්තම භාවය පරිද්දෙන් උන්වහන්සේට ප්‍රශංසා කරව. சேர்ந்து ஆராதனை செய்வோம். අප සියලු දෙනාම එකතු වෙලා නමස්කාර කරමු. சந்தோஷமாய் கரங்களை மூடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்தவர்களாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஆராதனை செய்வோம். අපි හදවතේ ප්‍රීතියෙන් යුතුව අපගේ දැස් වසාගෙන අපගේ අත් ඔසවලා අපි උන්වහන්සේට නමස්කාර அவர் කරමු. நம்முடைய ஆராதனையை எதிர்பார்க்கிற ஆண்டவர். අපගේ නමස්කාරය උන්වහන්සේ බලාපොරොත්තු වන දෙවිඳුන්. முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதனை செய்வோம். මුළු හදවතින්ම සැබෑ කමෙන්ම උන්වහන්සේට නමස්කාර அவரை කරමු. ஆராதிக்கிற இடத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவர். නමස්කාර මැදේ උන්වහන්සේ වාසය කරන්නා වූ දෙවිඳුන්. அவருடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே வந்து வாசம் பண்ணுகிறதான ஆண்டவர். උන්වහන්සේගේ දරුවන් එක් රැස් වන ස්ථානයේදී උන්වහන්සේ වාසය කරන්නා වූ දෙවිඳුන්. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் பாடி அவருடைய நாமத்தை ஆராதனை செய்வோம். උන්වහන්සේගේ අභිමුඛත්වය අපි අත්දැකීමෙන් උන්වහන්සේට ගායනා කරමින් අපි නමස්කාර කරමු. மத்தியிலே உலாவிடும் அந்த தேவனை ஆராதனை செய்வோம். අප මැදේ වැඩ වාසය කරන්නා වූ දෙවියන් වහන්සේට අපි නමස්කාර කරමු. ஏதோ மானிடர்கள் வாழ்க்கையில் வாசம் செய்பவரே, எங்கள் நாடுகளில் வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. மானிடர்கள் மாற்றியல் வாசம் செய்பவரே, எங்கள் நாடுகளில் வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சமாதானம் மாதுளே சிந்தினா தேவிந்துனி
ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இடத்திலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவரை கோடி இருக்கிறபடினாலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் එකම දෙවියන් වහන්සේ මහත් වූ දේ පුදුම වූ දේ ஒருவராய் மகிமையான காரியங்களை செய்கிற ஆண்டவர் එකම දෙවියන් වහන්සේ මහිමවත් වූ දේ කරන දෙවිඳුන් அற்புதம் செய்வார் අද අප මැදේ හාස්කම් කරන දෙවිඳුන් பாடுவோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் අප සියලු දෙනාම එක්සිත්ව ගායනා කරමු
சகல கனமும் மகிமையும் துதி ஸ்தோத்திரமும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. සියලු ගෞරවය මහිමය ප්‍රශංසාව ස්තුතිය ඔබ වහන්සේට පුද කරනවා ස්වාමිනේ. பரலோக தகப்பனே, ස්වර්ගික දෙවිඳුනේ எங்கள் தேசத்தின் மேலே மனமிறங்குவீராக. අපගේ දේශයට ඔබ වහන්සේ අනුකම්පා கொரோனா කරනවා. வாதை நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். මේ කොරෝනා වෛරසයේ බලපෑමට ලක් වුණා වූ සියලුම සෙනග දෙසා நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே போகிறதே ஆண்டவரே. දිනපතා බලපෑමට ලක්වන මනුෂ්‍යයන්ගේ අධිකතාවයක් තිබෙනවා நாளுக்கு நாள் மருத்துவரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறதே ஆண்டவரே. ස්වාමිනේ දිනපතා බොහෝ සෙනග මිය යමින් සිටිනවා. மனமிறங்குவீராக. අනුකම්පා කළ எங்கள் මැනව. தேசத்தின் மேலே மனமிறங்குவீராக. අපගේ දේශයට ඔබ වහන්සේ எங்கள் අනුකම්පා மக்கள் කළ மேலே මැනව. மனமிறங்குவீராக ஆண்டவரே. අපගේ සෙනග කෙරේ අනුකම්පා කළ මැනව. சுகத்தை தாரும், ඔබ වහන්සේගේ සුවය දෙන්න. விடுதலையை தாரும், නිදහස දෙන්න. ஜனங்களை காப்பாற்றியருளும் ஆண்டவரே. මේ සෙනග ඔබ වහන්සේ ආරක්ෂා කළ මැනව. ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக பிரயாசப்படுகிற சுகாதார துறையில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ස්වාමිනේ අපි ආඥා කරනවා මේ කාර්යයන් උදෙසා වෙහෙසවන්නා වූ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ සිටිනා වූ සියලුම දෙනා அவர்களையும் சுகபலத்தோடு காத்துக்கொள்ளும். ඔබ වහන්සේ ඒ අයව සුවෙන් තබන්න. நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடியதான திட்டங்களை முன்னெடுத்து அதை நடைமுறைப்படுத்த உதவி செய்வீராக, ஒத்தாசையாயிருப்பீராக. රටට යහපත ඇතිවන්නා වූ සැලසුම් යොදලා ඒවා ක්‍රියාත්මක කරන පිණිස ඔබ වහන්සේගේ පිහිට මඟ පෙන්වීම ලබා දුන මැනව. இழப்புகளை நினைத்து துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதான குடும்பங்களை ஆறுதல் படுத்தும், ஆற்றி தேற்றும். අහිමිවීම නිසා දුකින් වේදනාවෙන් සිටිනා වූ සියලුම පවුල් ඔබ වහන්සේ සැනසුම මැනව. ஆண்டவரை தொடர்ந்தும் நீர் எங்களை நடத்துவீராக. දිගටම ඔබ වහන්සේ අපට මඟ உடைய வார்த்தை පෙන්වීම வழியாய் எங்கள் ஜனங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ වචනය තුලින් සෙනගට කතා කළ මැනව. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා පියාණනි. ஆமென். ආමේන්. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். ප්‍රේමවන්තයනි, ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැවතත් සුබ පතනවා. ஆண்டவர் மறுபடியுமாய் அவரை ஆராதிக்கவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරන්නත් උන්වහන්සේගේ වචනය අසන පිණිසත් ස්වාමීන් වහන්සේ තවත් අවස්ථාවක් අපට දී තිබෙනවා. இன்று உலகம் முழுவதும் பெந்தகோஸ்தே நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். අද ලෝකයේ පුරාවටම මේ පෙන්තකොස්ත දිනය සිහි කරමින් සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் பூமியிலே வாசம் பண்ணும்படியாக வந்ததான ஒரு நாள். ශුද්ධාත්මයන් වහන්සේ ස්ථීරවම මේ පොළවේ වාසය කරන පිණිස පැමිණියා වූ දවස. சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாள். සභාව බිහි වුණා වූ දවස්. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதிகமாய் பேசினார். යේසුස් වහන්සේ අන්තිම කාලයේදී ශුද්ධාත්මයන් වහන්සේ පිළිබඳව බොහෝ ලෙස කතා කළා. யோவான் 14, 15, 16 அதிகாரங்களை நாங்கள் பார்க்கிற போது යොහන් 14, 15, 16 පරිච්ඡේද දෙස බලන විට அது இயேசுவின் பிரியாவிடை உபதேசங்கள் என்பதாக கூறுகிறார். ස්වාමීන් වහන්සේගේ සමුගැනීමේ උපදේශයන් ලෙස සඳහන් කරනවා. இயேசு கிறிஸ்து கடைசியாக இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போவதாக தன் சீஷர்களுக்கு அறிவித்த போது ස්වාමී වූ යේසුස් වහන්සේ අවසාන වතාවට මේ පොළවෙන් ඔසව ගන්න අවස්ථාවේදී තමන්ගේ ගෝලයන්ට ප්‍රකාශ කළ දේ தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்தும் தன் சீஷர்களோடு பகிர்ந்து கொண்ட போது තමන්ගේ මරණය පිළිබඳවත් ඔසව ගැනීම පිළිබඳවත් නැවත පැමිණීම පිළිබඳවත් තමන්ගේ ගෝලයා සමග කතා කරන அந்த අවස්ථාවේදී சீஷர்களோ கலங்கி போகிறார்கள். ඒ ගෝලයන් ඇවිල්ලා කැළඹීමට පත් இனிமேல் වුණා. எங்களுக்கு என்ன நடக்க போகிறது? මින් පසු අපිට සිදුවන්නේ எங்களுடைய කුමක්ද? நிலைமை என்ன ஆக போகிறது? දැන් අපේ වාතාවරණයට කුමක් වේද? கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிற போது කැළඹීමෙන් හා බයෙන් සිටින විටදී ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை ஆறுதல் படுத்தி பேசுகிறார். ස්වාමී වූ යේසුස් වහන්සේ ඒ අයට සනසමින් කතා කළා. யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே යොහන් 14 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදේ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, නුඹලාගේ සිත් නොකැළඹේවා. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறார். නුඹලාගේ සිත් නොකැළඹේවා කියලා ස්වාමී වූ යේසුස් වහන්සේ ගෝලයන්ගේ සිත් සනසනවා. நான் உங்களை விட்டு போனாலும் எனக்காக இன்னுமொருவர் உங்கள் மத்தியிலே வர இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். මම නුඹලා මැදින් ගියත් තවත් කෙනෙක් නුඹලා මැදට පැමිණෙන්න ඉන්නවා කියලා උන්වහන්සේ සනසමින් පිටත් වුණා. யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே යොහන් 14 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදේ இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ මෙසේ ප්‍රකාශ කරනවා. நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன். මම පියාණන් වහන්සේගෙන් ඉල්ලන්නෙමි. நான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். මම ස්වාමීන් වහන්සේ උදෙසා බලලා කන්නලව් කරනවා. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படியாக
ஒரு தேற்றரவாளனை அவர் அனுப்புவார் என்று சொல்லுகிறார். එවිට උන්වහන්සේ නුඹලා සමග සදාකාලම සිටින පිණිස වෙන සැනසෙළු කාර්යාලයක නුඹලාට දෙනසේක කියලා සඳහන් කරනවා. என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று இயேசு சுவாமி சொல்கிறார். සදාකාලයටම නුඹලා සමග සිටින පිණිස සැනසෙළි කාර්යාලයක යවනවා කියලා උන්වහන්සේ කියනවා. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருக்கு ருவா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ප්‍රේමවන්තයනි පරණ ගිවිසුමේ ශුද්ධාත්මයන් වහන්සේට රූහා කියන නම භාවිතා කළා. பலத்த காற்று அல்லது சுவாசம் என்று அது பொருள்படும். බලවත් හුළඟ නැතිනම් හුස්ම කියලා සඳහන් කරනවා. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அந்த மனுஷன் மேலே இறங்கி அவருடைய வேலையை செய்துவிட்டு மறுபடியும் போய்விடுவார். පරණ ගිවිසුම් කාලේ යම් කිසි පුද්ගලයෙක් තුලින් ස්වාමීන් වහන්සේ තෝරගෙන මේ පුද්ගලයා තුලින් තමයි ක්‍රියා කරන්න කියලා උන්වහන්සේ තෝරගත්තද ඒ පුද්ගලයාට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පෙළඹවීම උන්වහන්සේ පැමිණෙනවා. පසුව උන්වහන්සේගේ කාරණාව ඉවර වුණාට පසුව ඒ පුද්ගලයාගෙන් ඉවත් වෙලා යනවා. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நிரந்தரமாக மனிதர்கள் மத்தியில் இருக்கவில்லை, வந்து தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு மறுபடியும் திரும்பி போய் පරණ ගිවිසුම් කාලයේදී උන්වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ සදාකාලිකවම මනුෂ්‍යයන් මැදේ සිටියේ නැහැ. උන්වහන්සේගේ කාරණාව අවසන් කරලා උන්වහන්සේ නැවත ගියා. புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே நியூமா என்று சொல்லுவார்கள். අලුත් ගිවිසුමේ ග්‍රීක භාෂාවෙන් නියුමා කියලා කියනවා. அதுவும் பலத்த காற்று சுவாசம் என்று பொருள்படும். බලවත් හස්තය හුස්ම කියලා සඳහන් කරනවා. ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து அவர் செய்து முடித்துவிட்டு அவர் மறுபடியும் போய்விடுவார். යම් කිසි කාරණාවක් උන්වහන්සේ කරලා ඊට පස්සේ නැවත උන්වහන්සේ යනවා. அப்ப இப்பொழுது மனிதர்கள் தனியாக இருப்பது கூடாது, அவர்கள் திக்கற்றவர்களாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக துணையாக ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். මනුෂ්‍යයන් දැන් තනියම සිටින්නට බෑ. ඒ අය තනියම සිටියා ඇති කියලා ස්වාමීන් වහන්සේ ඒ අය මැදට කෙනෙක්ව යවනවා. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருக்கவில்லை, அவர்களுக்குள்ளே நிரந்தரமாக வாசம் பண்ணவும் இல்லை. මෙතෙක් ශුද්ධාත්මයන් වහන්සේ ඒ අය තුල සිටියේ නැහැ. ඒ අය තුල සදාකාලයටම වාසය කළේ නැහැ. ஆனால் இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். නමුත් මේ අවස්ථාවේදී යේසුස් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේව පොරොන්දුවක් ලෙස ප්‍රකාශ කරනවා. 17 வசனத்திலே 17 වෙනි පදේ உங்களுக்குள்ளே இருக்கும்படியாகவும் உங்களோடு கூட இருக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவரை என் பிதா உங்களுக்கு அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார். නුඹලා තුල සිටින පිණිසත් නුඹලා සමග සිටින පිණිසත් පියාණන් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ නුඹලාට එවනසේක කියලා උන්වහන්සේ සඳහන් කරනවා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் ஒரு வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරන්නේ කුමක්ද? වෙන සැනසෙන කාර්යයක නුඹලාට ලබා දෙනවා කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ இந்த කරනවා. இடத்திலே இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினதான அந்த வார்த்தைக்கான கிரேக்க மொழி මේ ස්ථානයේදී යේසුස් වහන්සේ භාවිතා කරන වචනයට ග්‍රීක භාෂාවෙන් කියන්නේ பராக்ளிட்டோஸ் என்ற ஒரு கிரேக்க சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். පරාක්ලිටොස් කියනා වූ ග්‍රීක භාෂාවෙන් පදයක් භාවිතා කොට තිබෙනවා. தேற்றரவாளன் என்பதற்கு பராக்ளிட்டோஸ் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். සැනසෙන කාර්යානන් වහන්සේ කියන එකට පරාක්ලිටොස් කියනා වූ නම භාවිතා කොට තිබෙනවා. பரா என்றால் அருகில் என்று அர்த்தம். පරා කියලා කියන්නේ අසලින්ම සිටිනවා කියන එක. கிளிட்டோஸ் என்றால் ஆறுதல் படுத்துகிறவர், ஆற்றி தேற்றுகிறவர் என்று அர்த்தம். ක්ලිටොස් කියන්නේ අපව සනසන්නා වූ තැනන් වහන්සේ කියන එකයි. பராக்ளிட்டோஸ் என்றால் நம் அருகிலேயே இருந்து நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். පරාක්ලිටොස් යනු අප සමගම සිටිමින් අපව සනසන්නා වූ තැනන් වහන්සේ. பிரியமானவர்களே, இந்த பராக்ளிட்டோஸ் என்ற சொல்லுக்கு 7 விதமான அர்த்தங்கள் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டுள்ளது. ප්‍රේමවන්තයනි, මේ පරාක්ලිටොස් කියනා වූ පදයට අලුත් ගිවිසුමේ අර්ථයන් 7ක් තිබෙනවා. முதலாவது அவர் தேற்றரவாளன், පළවෙනි අර්ථය තමයි උන්වහන්සේ සැනසෙලි කරුවානා. நம்மை ஆறுதல் படுத்துகிறதான ஆண்டவர். අපව සනසන්නා වූ දෙවියන් වහන්සේ. நாம் கலங்கி போய் கண்ணீர் வடித்து என்ன செய்வதென்று வழி தெரியாமல் அலைந்து திரிகிற போது අපේ කැළඹීමට පත් වෙලා කඳුළු සලමින් අපගේ මාර්ගය අප අතපසු කරගෙන සිටින අවස්ථාවේදී வேதனையோடு நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிற போது අපේ දුකින් වේදනාවෙන් කැළඹිලා සිටින நீ අවස්ථාවේදී என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் கலங்கி குழம்பி போய் இருக்கின்ற போது මින්පස්සේ කුමක්ද කරන්න කියලා දන්නේ නැතුව අපේ හදවතේ කැළඹිලා සිටින අවස්ථාවේදී நம்மோடு இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். අප තුල සිටිනා වූ මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ අපව සනසමින් අපව ශක්තිමත් කරනවා. கலங்காதீர்கள், ඒ මිනිසා කැළඹෙන්න நம்மை එපා.
ஆறுதல் படுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். අපව සනසන්න දෙවි කෙනෙක් සිටිනවා. நம்மை பலப்படுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். අපව ශක්තිමත් කරන්න කෙනෙක් සිටිනවා. தாய் தன் பிள்ளையை ஆற்றி தேற்றுவதைப் போல මමත් තමන්ගේ දරුවව සනසන්නාක් මෙන් ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே போட்டு ஆறுதல் படுத்துவதைப் போல එක් පියෙක් ඇවිල්ලා තමන්ගේ දරුවව කරේ දාගෙන සනසන්නාක් මෙන් நம்முடைய ஆண்டவரும் நம்மை ஆற்றி தேற்றுகிறவராய் இருக்கிறார். අපගේ දෙවියන් වහන්සේත් අපව සනසන්නා වූ තැනන් වහන්සේව ஆகவே நாம் සිටිනවා. கலங்கி போக வேண்டியது. එම නිසා අපි කැළඹෙන්නට අවශ්‍ය නැහැ. பராக்ளிட்டோஸ் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள இரண்டாவது அர்த்தம் පරාක්ලිටොස් කියනා වූ වචනයට භාවිතා කරලා තිබෙන දෙවෙනි අර්ථය உதவி செய்பவர். උපකාර කරන තැනන් ஆகவே වහන්සේ. இயேசு கிறிஸ்து ஒரு முறை கூறினார், ස්වාමීන් වහන්සේ වහන්සේ එක්තරා අවස්ථාවකදී என்னால் ප්‍රකාශ කළා இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதா. මා හැර කිසි දෙයක් නුඹලාට කරන්නට බැහැ කියලා. பிரியமானவர்களே, நாம் தனித்து நின்று நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. සැබවින්ම ප්‍රේමවන්තයනේ අපිට තනිවම සිටින්න කිසි දෙයක් කරන්නට බැහැ. நிச்சயமாய் நமக்கு ஒரு உதவி தேவை. සැබවින්ම අපිට උපකාරයක් අවශ්‍යයි. நிச்சயமாய் ஒருவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. සැබවින්ම තව කෙනෙකුගේ උපකාරයක් අපිට අවශ්‍යයි. ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේම අපිට උපකාර කරන තැනන් நமக்கு වහන්සේ. கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். අපිට දී තිබෙනා වූ ශුද්ධාත්මයන් වහන්සේම අපිට උපකාර කරන තැනන් වහන්සේව சில සිටිනවා. வேளை நாம் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களைப் போல இருக்கலாம். සමහර අවස්ථාවලදී සියල්ලන්ගෙන්ම අපේ අතහැරලා කියලා හැඟීමක් තිබෙන්න எந்த පුළුවන්. ஒரு உதவியுமே இல்லாதவர்களைப் போல இருக்கலாம். කිසිම උදව්වක් නැති පුද්ගලයන් වශයෙන් සිටින්න පුළුවන්. தனிமை உணர்வு நம்மை தவிக்க வைக்கலாம். තනිකමේ හැඟීමකින් අපි සිටින්න පුළුවන්. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூறுகிற காரியம், ස්වාමීන් යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරන நான் කාරණාව உங்களை திக்கற்றவர்களாக விடு, මම නුඹලාව අනාථව නාරින්නේ. நான் உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லுகிறார். මම නුඹලා වෙතට පැමිණෙන්නේ. திக்கற்றவர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? අනාථව නාරින්නේ කියන එකේ අර්ථය කුමක්ද? தாய் தகப்பன் ஒருவருமே இல்லாமல், எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் அனாதைகளாய் இருப்பது. දෙමාපියන් නැතුව කිසිම සම්බන්ධතාවයක් නැතුව අපි අනාථව සිටීම. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்போது போகிறேன், ස්වාමීන් යේසුස් වහන්සේ කියනවා මම දැන් යන්නට යනවා. ஆனால் உங்களை நான் தனியாக விட்டு போவதில்லை. මම නුඹලාව තනියම අතහැරලා යන්නේ නැහැ. உதவியாக நான் ஒருவரை அனுப்புகிறேன். ඔබට උපකාර ලෙස මම කෙනෙක්ව එවනවා. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். සැබවින්ම ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට උපකාර කරන දෙවියන් நாம் වහන්සේ அதைரியப்பட்டு சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிற போது අපි අධෛර්යයටපත් වෙලා දුර්වලයටපත් වෙලා සිටින අවස්ථාවේදී ஆவியானவர் நமக்கு உதவியாக வந்து நிற்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට උපකාරයක් ලෙස පැමිණ அவரை සිටිනවා. கலங்க வேண்டாம், එම නිසා කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. மனமுடைந்து போக வேண்டாம். එම නිසා හදවත කැඩිලා සිටින අවශ්‍ය பரிசுத்த නැහැ. ஆவியானவரே நமக்கு துணையாய் இருந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට සහනයක් වෙමින් අපට උපකාර කරනවා. அல்லேலூயா. හලෙලූයා. பராக்ளிட்டோஸ் என்ற சொல்லுக்கான மூன்றாவது அர்த்தம் පරාක්ලිටොස් කියනා වූ වචනයට තුන්වන අර්ථය பரிந்து பேசுகிறவர், මැදහත් කාර්කම් කරන්න. நமக்காக பரிந்து மன்றாடுகிறவர். අපෝ දෙසා මැදහත් කාර්කම් කිරීම. வழக்கு மன்றத்திலே எப்படி ஒரு வழக்கறிஞர் நமக்காக பரிந்து பேசுகிறாரோ, විනිශ්චය ස්ථානයේදී අපෝ දෙසා කොහොමද නීතිඥයෙක් නීතිය කතා කරන්නේ? அதை போலவே பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ඒ ආකාරයටම ශුද්ධාත්මයන් වහන්සේත් අපෝ දෙසා මැදහත් කාර්කම් நம்ம කරනවා. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, අපි හැමෝටම දන්නා වූ ரோமர் වචනයක්. 8 அதிகாரம் 26 வசனத்திலே, රෝම 8 වෙනි පරිච්ඡේදයේ 26 நாம் වෙනි என்ன පදයේ விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிற போது අපි මෙසේ යාඥා කරන්නට ඕන කියලා නොදන්නා වූ අවස්ථාවකදී பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේම කිව නොහැකි කෙඳිරි ගෑම් වලින් අපෝ දෙසා මැදහත් කාර්කම් කරනවා කියලා සඳහන් ஆண்டவர் කරනවා. இயேசு கிறிஸ்துவோ மரித்து உயிர்த்தெழுந்து இப்போது பிதாவின் வலது பட்சத்திலே அமர்ந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ යේසුස් වහන්සේ මිය ගොස් නැවත නැගිට පියාණන් වහන්සේගේ දකුණු පැත්තේ වැඩ වාසය කරමින් සිටිනවා. இன்றைக்கும் நாம் தவறிழைக்கிற போது நம்மை குற்றப்படுத்தும்படியாக பிசாசானவன் தேவ சமூகத்துக்கு போகிறான். අද අපි වරදක් කරනකොට අපව වරදට පත් කරන පිණිස යක්ෂයා ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වයට යනවා. தேவ பிரசனத்திலே நம்மை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிற போது දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ අපව වරදට පත් කරන ஆண்டவர் විටදී இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். ස්වාමීන් යේසුස් වහන්සේ අපෝ දෙසා නීතිය කතා කරන්නා වූ තැනන් වහන්සේව සිටිනවා. பரலோகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறார். ස්වර්ගයේදී යේසුස් වහන්සේ අපෝ දෙසා නීතිය කතා කරනවා. பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். මේ පොළොවේදී ශුද්ධාත්මයන් වහන්සේ අපෝ දෙසා මැදහත් කාර්කම් பிரியமானவர்களே, කරනවා. ஒரு நாளும் நம்முடைய வழக்கு தோற்று போகாது. ප්‍රේමවන්තයනේ කිසිදාක අපගේ ඒ නීතිය පරාජයට පත්වන්නේ නැහැ. ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறார். ස්වාමීන් වහන්සේ අපෝ දෙසා නීතිය කතා කරනවා. கலங்காதே,
கலங்காதீர்கள், කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. அதைரியப்படாதீர்கள். අධෛර්යයටපත් වෙන්න අවශ්‍ය නැහැ. உங்களுக்காக உலகத்தில் இருக்கிறதான பிரபலமான விசேஷித்த 2 வழக்கறிஞர்கள் வழக்காடி கொண்டிருக்கிறார். මේ ලෝකයේ විශේෂිත වූ ප්‍රබලවත් වූ නීතිඥයන් දෙදෙනෙක් අප උදෙසා නීතිය කතා කරමින් සිටිනවා. பராக்லிட்டோஸ் என்ற சொல்லுக்கு 4வது அர்த்தம் පරාක්ලිටෝස් යන වචනයට 4වෙනි අර්ථය நம்மை வழிநடத்துகிறவர். අපට මඟ පෙන්වන්නා වූ තැනන් වහන්සේ. தீர்மானங்களே நாம் சில சம்பவங்களில் சில சமயங்களிலே எந்த பாதையிலே போக வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறுவோம். ප්‍රේමවන්තයනි සමහර අවස්ථාවලදී අපි කොයි මාර්ගයේද යන්නේ කියලා දන්නේ නැතුව සිටිනවා. சிறகடித்து பறக்க ஆரம்பித்த பறவையை போல இருக்கிறோம். අපි පිහඹන්න ආරම්භ කළා වූ පක්ෂීන් මෙන් සිටිනවා. ஆனால் எந்த திசையிலே பறக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. නමුත් කොයි දිශාවටද අපි පියාඹන්න ඕනේ කියලා දන්නේ නැතුව සිටිනවා. சில நேரங்களில் என்ன செய்வது என்று புரியாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும். සමහර අවස්ථාවලදී අපි කුමක්ද කරන්නේ ඊළඟ පියවර කොහෙටද තබන්න කියලා දන්නේ නැතුව සිටිනවා. பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட இருந்து நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අප සමග සිටීමෙන් අප යා යුතු මාර්ගය අපට උන්වහන්සේ මඟ நாம் පෙන්වනවා. போக வேண்டிய செல்ல வேண்டிய பாதையையும் திசையையும் அவரே நமக்கு காண்பித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். අපි යා යුතු මාර්ගය හා යා යුතු දිශාව උන්වහන්සේ අපට මඟ சில පෙන්වනවා. நேரங்களிலே நாம் போவதற்கு தாமதித்துக் கொண்டிருந்தாலும் සමහර අවස්ථාවලදී අපි යන පිරිස ප්‍රමාද වුණත් அவரே நம்முடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு நம்மை அழைத்து செல்கிற ஆண்டவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ දෑත අල්ලාගෙන අපව එක්කරගෙන යන දෙවියන් වහන්සේව සිටිනවා. கலங்காதீர்கள். අපි කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். අපට මඟ පෙන්වන්න හැකි දෙවි කෙනෙක් අප සමග සිටිනවා. நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ඒ මාර්ගය කරා ගෙන යා හැකි දෙවි කෙනෙක් අප සමග සිටිනවා. பராக்லிட்டோஸ் என்ற சொல்லுக்கு පරාක්ලිටෝස් යන වචනයට 5வது அர்த்தம் என்னவென்றால் පස්වෙනි අර්ථය அவர் ஆலோசகர். උන්වහන්සේ උපදෙස් දෙන්නා වූ දෙවිඳුන්. தகுந்த நேரத்திலே நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற ஆண்டவர். සුදුසු වේලාවට හොඳ උපදෙස් ලබා දෙන්නා වූ තැනන් நாம் වහන්සේ. தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் தவிக்கிற போது, අපි තීරණයක් ගන්න බැරුව ලත වෙන විටදී, உறுதியாக ஒரு முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கிற போது, ස්ථිරව තීරණයක් අපිට ගන්න බැරුව සිටින විටදී, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தாமே நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். අප තුල වැඩ වාසය කරන්නා වූ ආත්මයාණන් වහන්සේ අපට හොඳ උපදේශයන් ලබා දෙනවා. தகுந்த நேரத்திலே கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் ஔஷதத்தை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. සුදුසු වේලාවේදී ලබා දෙන්නා වූ උපදේශයන් ඖෂධයක් හා සමානයි කියලා දේව වචනේ සඳහන් ஆவியானவரோ කරනවා. நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை அறிவுரைகளை அவரே கொடுக்கிறவராய் இருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපගේ ජීවිතාන්තය දක්වා අවශ්‍ය උපදේශයන් උන්වහන්සේ අපට ලබා දෙනවා. தீர்மானங்களை எடுப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். තීරණයන් ගන්න පිණිස ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට උපකාර කරනවා. சமாதானமான நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். සමාදානාත්මක යහපත් උපදේශයක් උන්වහන්සේ අපට දීලා අපට මඟ පෙන්වනවා. கலங்காதீர்கள். කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. நன்மையான எந்த ஈவும் அவரிடத்திலிருந்தே வருகிறது. සියලුම යහපත උන්වහන්සේ තුලින් පැමිණෙනවා. நல்ல ஆலோசனைகள் யாவும் அவரிடத்திலிருந்தே வருகிறது. යහපත් වූ උපදේශයන් සියල්ලක්ම උන්වහන්සේ තුලින් පැමිණෙනවා. அவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து செம்மையான பாதையிலே நடத்தி செல்வார். උන්වහන්සේ අපිට හොඳ උපදෙස් ලබා දෙන අපිව යහපත් මාර්ගයක රැගෙන යනවා. நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து අපිට හොඳ උපදේශයන් ලබා දී நமக்கு போதித்து අපට දේශනා කරමින් நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டிக் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். අපි යා යුතු මාර්ගය ගමන් කරන පිණිස මඟ පෙන්වන තැනන් වහන්සේව සිටිනවා. அல்லேலூயா. හලෙලූයා. பராக்லிட்டோஸ் என்ற சொல்லுக்கு 6வது அர்த்தம் என்னவென்றால் පරාක්ලිටෝස් යන වචනයට 6 වෙනි අර්ථය கூடவே இருக்கிறவர். අප සමගම සිටින දෙවිඳුන්. நம்மோடு கூடவே இருக்கிற ஆண்டவர். අප සමගම සිටින දෙවිඳුන්. தனியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல. අපව තනියෙන් අත්හැරලා යන දෙවිඳුන් නොවේ. மரணம் நிகழும் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். අපගේ මරණය තෙක් උන්වහන්සේ අප සමගම සිටිනා වූ තැනන් சில වහන්සේ. வேளைகளில் நாம் அதை உணர்ந்து கொள்வதில்லை. සමහර අවස්ථාවලදී අපට ඒක තේරුම් ගන්නට நாம் බැහැ. சுயமாக செயல்பட விரும்புகிறோம். අපි ස්ව කැමැත්තෙන් ක්‍රියාත්මක කරන්න நம் උත්සාහ மனதிற்கு කරනවා. நினைத்தபடியெல்லாம் நாம் நடந்து கொள்ளுகிறோம். අපගේ හදවතට සිතෙන හැම දෙයක්ම අපි කරන්න උත්සාහ நாம் කරනවා. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற போதும் கூட අපි ස්වාමීන් වහන්සේට ප්‍රියමනාප දේවල් කරන විට, அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்கிற போதும் கூட උන්වහන්සේව වේදනාවට පත් කරන කාරණාවන් කරන විට ஆவியானவரோ நம்மை விட்டு போவதில்லை. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපව අත්හැරලා යන්නේ නැහැ. උන්වහන්සේ අප සමගම සිටිනවා කියන එක මතක තබා ஆவியானவர் ගන්න. கூடவே இருக்கிறார் என்ற உணர்வுள்ள மனுஷன் பாவம் செய்ய பயப்படுவான். ශුද්ධාත්මයන් වහන්සේ තමන් තුළම ඉන්නවා කියන හැඟීමේ සිටින මනුෂ්‍යයා පව් කරන්න බය වෙනවා. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார்
இருக்கிறார் என்று உணர்கிற மனுஷன் எந்த சந்தர்ப்பத்திலும் பயந்து கலங்கி போவதில்லை. ශුද්ධාත්මයන් වහන්සේ මා සමග සිටිනවා කියන හැඟීමෙන් සිටින මනුෂ්‍යයා කිසිම මොහොතකදී බය වෙලා කැළඹෙන්නේ නැහැ. பிரியமானவர்களே, நீங்களும் கலங்காதீர்கள். ප්‍රේමවන්තයනි, ඔබත් කැළඹෙන්න එපා. நான் தனியா இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். මම තනියම සිටිනවා කියලා හිතන්න එපා. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. உங்களோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, ඔබ සමග සිටිනවා පමණක් නොවේ. உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ තුනත් සිටිනවා. உங்கள் இதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். ඔබගේ හදවතේ උන්වහන්සේ වාසය உங்களுடைய කරනවා. இதயமே அவர் வாசம் பண்ணுகின்ற மாளிகையாய் இருக்கிறது. ඔබගේ හදවත උන්වහන්සේ වාසය කරන්නා වූ මාලිගාවම තිබෙනවා. ஆகவே கலங்கி போகாதீர்கள். එම නිසා කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை அனுபவியுங்கள். ඔබ තුල ශුද්ධාත්මයන් වහන්සේ වාසය කරනවා කියන එක ඔබ අත්දකින්න. எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். සෑම අවස්ථාවකදීම උන්වහන්සේ ඔබ තුළ සිටිනවා කියන එක ඔබට දැනෙන්න සලස්වන්න. ஏழாவது காரியம், හත්වෙනි කාරණාව. பராக்ளிட்டோஸ் என்ற சொல்லுக்கான ஏழாவது அர்த்தம், පරාක්ලිටෝස් යන වචනයට හත්වෙනි අර්ථය. அவர் துணையாளர். උන්වහන්සේ සහකරුවෙක් ලෙස සිටිනවා. துணையாக இருக்கிறார். උන්වහන්සේ හොඳ සහකාරයෙක් ලෙස සිටිනවා. மெய் பாதுகாவலர் ஆண்டவர் தான். සැබෑ ආරක්ෂකයා උන්වහන්සේ. நாட்டிலே මේ රටේ ராணுவம் இருக்கின்றது, හමුදාවක් තිබෙනවා. ஜனங்களை பாதுகாக்கும்படியா. සෙනගව ආරක්ෂා කරන පිණිස. கொஞ்ச காலம் இருப்பார்கள், ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். ටික කාලයක් ඉන්නවා, ඊට පස්සේ ටික කාලෙකින් නැති වෙලා சிலர் යනවා. தங்களுக்கென்றே தனிப்பட்ட ரீதியிலேயும் துணையாளர்களை வைத்துக் கொள்வார்கள். සමහර අය තමන්ට පෞද්ගලිකව ආරක්ෂකයාණන් තබාගෙන සිටිනවා. ஆனால் இந்த வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். නමුත් මේ අහසත් පොළවත් මවපු දෙවියන් වහන්සේ ඔබට ආරක්ෂකයෙක්ව සහායකයෙක්ව සිටිනවා කියන එක අමතක කරන්න එපා. ஆவியாகிய தெய்வம் நமக்கு பக்கத்திலே துணையா இருக்கிறார் என்பது ஒரு பெரிதான ஒரு பாக்கியம். ආත්මික දෙවියන් වහන්සේ ආත්මයාණන් වහන්සේ අප සමග සහායකයෙක්ව සිටිනවා කියන එක මහත් වූ වාසනාවන්ත වූ දෙයක්. நாம் தனியாக அல்ல இருப்பது, අපි තනිවම නෙවෙයි සිටින්නේ. கைவிடப்பட்டவர்கள் அல்ல நாம். අපි අත්දැකීම් ලැබූ පුද්ගලයන් නොවේ. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். උන්වහන්සේ අප සමගම සිටිනවා. அவர் நமக்கு துணையா இருக்கிறார். උන්වහන්සේ අපට සහායකයෙක්ව සිටිනවා. பல காரியங்கள் நம்மை சூழ்ந்து நடந்தாலும் கூட විවිධ කාරණාවන් අප වටා සිදු වුණත් நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு நிலைமையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். අපි තබන්නා වූ හැම පියවරක් පාසා උන්වහන්සේ අප සමග සිටිනවා, අපව ආරක්ෂා කරනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஏன் நாம் கலங்க வேண்டும்? ඇයි අපි කැළඹෙන්නට අවශ්‍ය? நம்மை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே ஒருவருமே இல்லை. අප මෙන් වාසනාවන්තයන් මේ පොළවේ කිසිවෙක් නැහැ. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முகம் கொடுக்கிற காரியங்களை பார்த்து கலங்கி அதிரியப்பட்டு போகாதபடி එම නිසා අපගේ කිතුණු ජීවිතේ අපි දකින්නා වූ දේවල් තුළ අපි කැළඹීමට පත් වෙලා අදහරටපත් නොවි. நம்மை தேற்றுகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். අපව සනසන්නා වූ දෙවි කෙනෙක් අප සමග සිටිනවා කියන එක ඔබ හැඟෙන්න සලස්වන්න. நமக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். අපට උදව් කරන දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා කියන එක ඔබ තේරුම් ගන්න. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதை அனுபவியுங்கள். අපට මදහත්කාරකම් කරන දෙවි කෙනෙක් අප සමග සිටිනවා කියන එක ඔබ වටහා நம்மை ගන්න. வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணருங்கள். අපට මඟ පෙන්වන දෙවිඳුන් අප සමග සිටිනවා කියන එක ඔබ තේරුම් ගන්න. நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். අපට හොඳ උපදෙස් ලබා දෙන්න යහපත් වූ දෙවිඳුන් අප සමග සිටිනවා. நம்மை கைவிட்டு விட்டு போகாதபடி, நம்மை தனியே விட்டு விடாதபடி நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார் என்பதை அனுபவியுங்கள். අපව අත්හරින්නේ නැතුව අපව තනි කරලා යන්නේ නැතුව සැබෑ දෙවිඳුන් අප සමග සිටිනවා කියන එක ඔබ අමතක කරන්න එපා. அந்த ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை நாள்தோறும் அனுபவியுங்கள். ඒ දෙවියන් වහන්සේ සහායකයෙක් ලෙස අප සමග සිටිනවා කියන එක ඔබ දිනපතා භුක්ති විඳින්න. பிரியமானவர்களே, ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் ප්‍රේමවන්තයනි, ශුද්ධාත්මයන් වහන්සේව ලබාගත්තු ඔබ நாளுக்கு நாள் அவரை அனுபவித்து வாழ முயற்சி செய்யுங்கள். දිනපතා උන්වහන්සේව භුක්ති විඳින්මින් ජීවත් වෙන්නට උත්සාහ அனுதினமும் කරන්න. அவரோடு கூட நடந்து செல்கிறதான அனுபவத்தை வாஞ்சியுங்கள். දිනපතාම උන්වහන්සේ සමග ගමන් කරන්නා වූ අත්දැකීම භුක්ති විඳින්න. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் உங்களுக்குள்ளே அனல் மூட்டி எரிய விடுங்கள். ඔබ ලබාගත්තා වූ ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපය තවත් දැල්වෙන්න සලස්වන්න. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத யாராவது இருப்பீர்களே, ஆனால் ශුද්ධාත්මයන් වහන්සේව ලබා නොගත් කවුරුන් හෝ நீங்கள் සිටිනවා அவரை නම් வாஞ்சித்து அவரை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். උන්වහන්සේව ලබා ගන්නට පිපාසිත වී ඔබ ලබා ගන්න. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ඉල්ලන්නා වූ සියලු දෙනාටම ඒ ආත්මය ලැබෙනවා. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார். ඒ ආත්මයන් වහන්සේ ඔබ තුලට உங்களுடைய පැමිණෙනවා. இருதயத்தையும் அவருடைய ஆவியினாலே
ඔබගේ අදවත උන්වහන්සේගේ ආත්මයෙන් පුරවනවා. உங்களையும் நிச்சயமாகவே அவர் ஆளுகை செய்து வழிநடத்துவார். සැබවින්ම ඔබවත් උන්වහන්සේ පාලනය කරමින් මඟ පෙන්වනවා. நேற்று நாம் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்ய போகிறோம். අපි සියල්ලෝම කැප වෙලා යාඥා කරමු. இருக்கிற இடத்தில் இருந்து கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை நோக்கி பார்ப்போம். අපි සිටිනා වූ ස්ථානයේ අපගේ දැස් වසාගෙන හදවතේ අතුලාන්තයෙන් උන්වහන්සේ දෙස බලමු. ஆவியானவர் அவரோடு நடந்து செல்வதான அனுபவத்தை நமக்கு தருவார். ශුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේ සමග ගමන් කිරීමේ අත්දැකීම අපිට දෙනු ඇති. பரலோக தகப்பனே, ස්වර්ගීය දෙවියන් වහන්සේ தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருப்பதைப் போல පියාණන් තමන්ගේ දරුවන්ට යහපත් දේ දෙන්න දැනගෙන සිටින්නාක් எங்கள் මෙන් பரம பிதாவாகிய நீர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற ஆண்டவர். අපගේ පියාණන් වහන්සේ වෙන ඔබ අපට යහපත් දේ දෙන්නට දැනගෙන සිටිනවා. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே தருவீராக. ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට ලබා දුන මැනව. யாரெல்லாம் எனக்கும் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள் කවුරුන්ද මටත් ඕන කියලා පිපාසිතව සිටින්නේ? அவர்களுடைய ஆவியினாலே நிரப்புவீராக ඒ ஆண்டவர். සියලු දෙනා ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පිරුණු මැනව. அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. ආලේප කළ මැනව. உம்மை அனுபவிக்கிறதான பாக்கியத்தை பெற்றுக் ඔබ கொடுப்பீராக. වහන්සේව භුක්ති විඳීමේ අවස්ථාව ලබා දුන මැනව. உம்மை ஆவியானவரை ஈவாக பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ශුද්ධාත්මයන් වහන්සේව දීමනාවක් ලෙස ලබාගත්තු සෙනඟ ගැන අපි ආඥා ஆண்டவர் කරනවා. மனமூட்டி எரிய விட்டு உம்மோடு நடந்து செல்கிறதான அனுபவத்தை கொடுப்பீராக. දිනපතාම ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේ දල්වමින් උන්වහන්සේ තුළ ගමන් කිරීමේ අත්දැකීම ලබා දුන ஒரு මැනව. ஆவிக்குரிய எழுப்புதலை எங்கள் எல்லாருக்குள்ளாகவும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ආත්මික පිපිදීමක් අප සියලු දෙනාටම ලබා දුන මැනව කියා ඉල්ලා සිටිනවා. ஆவியானவரோடு நடக்கிறதான அனுபவத்தை நாள்தோறும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ශුද්ධාත්මයන් වහන්සේ සමග ගමන් කිරීමේ අත්දැකීම දිනපතාම අපට ලබා දුන நன்றி මැනව. ஆண்டவர் இந்த நாளுக்காக. ස්තුතියි ස්වාමිනී මේ දවස නිසා. உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ඔබට නමස්කාර කරන්නත් ඔබගේ වචනය අසන්නත් දුන්න කරුණාව නිසා ස්තුතියි. தொடர்ந்து நீர்தாமே எங்களை நடத்துவீராக. ඉදිරියටත් ඔබ වහන්සේ අපට මඟ පෙන්වුව මැනව. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා පියාණනි. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබ සියලු දෙනාටම ආශිර්වාද කරන ශේක්වා. ශාලෝම්. ஷாலோம். ශාලෝම්.